பீகாக்கோட தோகை இருக்கும் பார்த்தீங்களா, மயில் தோகை, அந்த தோகை தான் ஃபெதர். அந்த ஃபெதரை ரியலாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எல்லா ஃபில்லிங் மெத்தட் வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். பட் அந்த தோகையை வந்து எந்த மாதிரி நம்ம கரெக்டாக அதே மாதிரி கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் தான். அதுக்கு ஃபார்மெட் மாதிரி தான் இந்த ஃபெதர் ஸ்டிச். இதுக்கப்புறம் தான் பீகாக் ஃபெதர் ஸ்டிச் நான் சொல்லித்தருவேன். இந்த ஃபார்மெட்டை எந்த மாதிரி போடுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபெதர் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளாக 3 லேயர் ஆஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி லேயர், அதுக்கு மேலே அந்த மாதிரி 3 லேயர் ஆஃப் சர்க்கிள் மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இங்கே எந்த மாதிரி நோட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, சென்டர் பாயிண்ட், அதை வந்து எஸ்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து எஸ். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 1 போடுங்க, இந்த செகண்ட் லேயரை 2 போடுங்க, இதை 3. இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டிச்சோட ஒரு ஃபார்முலா மாதிரி நான் ஒன்று சொல்லித்தரேன். என்னென்னா, இதுக்கு பக்கத்தில் நான் நோட் பண்ணுறேன், இன்னொன்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் 2 3 1 எஸ். ஐ மீன் இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர், மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போது இது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். பேசிக்காக இப்போது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே சொல்கிறேன். நான் வந்து டபுள் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், ஏன்னா டபுள் ஷைனிங் கொடுக்கணும். அதுக்காக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து ஒரு இதுலேயே ஒரு கலர்லேயே 2 சில்க் த்ரெட் வாங்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட கலர் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் கலர் தான். எவ்வளோ சில்க் த்ரெட் ஒரு கலர்லேயே 2 வாங்கும்போது வெரைட்டி ஆஃப் கலர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஒன்று வாங்கி அதை எதுலையாவது பாபின், வேஸ்ட் பென்சில் அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க சொல்லியிருந்தேன். அது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. நார்மல் நீடில், த்ரெட் நீடில் 13 நம்பர் நீடில் தான். இப்போது இந்த நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து நமக்கு தெரியறதுக்காக இது வச்சு தான் நம்ம இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ் இருக்குது. ஸோ நம்ம எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லாக் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், 2, அதாவது செகண்ட் லேயர். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த செகண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் ஒரு ஸ்டிச். மறுபடியும் த்ரெடை எடுத்துகிட்டு மறுபடியும் என்னது, தேர்ட் லேயருக்கு போய் ஒரு ஸ்டிச். அப்படியே டேர்ன் பண்ணி இழுத்துட்டு வந்துடணும். மறுபடியும் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் லேயர் எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்படியே இழுத்துட்டு வந்துடணும், எந்த ஒரு லாக்கும் இல்லாமல் இழுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு ஸ்டிச். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கு, ஸ்டார்டிங். மறுபடியும் ஸ்டார்டிங் ஏரியாவுக்கு வந்துடணும். ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு ஸ்டிச். சேம் டிஸ்டன்ஸில் பாருங்கள். அப்படியே மறுபடியும் ஸ்டார்டிங் வந்துட்டோமா, ஐ மீன் இந்த ஸ்டார்டிங் தான். மறுபடியும் இந்த ஸ்டார்டிங் ரெண்டும் ஒன்று. ஸ்டார்ட் பண்ணுறதும் ஸ்டார்டிங் தான், எண்டு பண்ணுறதும் ஸ்டார்டிங் தான். அதுக்காக தான் நான் இங்கே ஸ்டார்டிங் எழுதியிருக்கேன். ஸ்டார்டிங்க்கு அப்புறம் இங்கே ஸ்டார்டிங் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் செகண்ட் லேயருக்கு போகணும், அப்படியே இழுத்துட்டு போகணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். நம்ம லாக் போட தேவையில்லை, தானாகவே லாக் விழுந்துடும். செகண்ட் லேயர், மறுபடியும் தேர்ட் லேயர்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், அங்கேருந்து ஃபர்ஸ்ட் லேயர், ஸ்டார்டிங் பாயிண்ட். மறுபடியும் செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ நான் எழுதுன மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகினர்ஸாக இருக்கிறனால ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. அதுக்காக இதை நான் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் ஃபார்மெட் மாதிரி நான் சொல்லவா,
இப்போது இது எழுதியும் வச்சுக்கலாம், பிகினர்ஸாக இருக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு யூஸ் ஆகும். நான் சொல்கிற ஷார்ட் ஃபார்மேட் நமக்கு மறந்துட்டாலுமே இதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஷார்ட் ஃபார்மேட் என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே நோக்கி போகும்போது இந்த ஃபஸ்ட் இதை விட்டுறணும். 1 விட்டுட்டு 2 3 மறுபடியும் 3லேருந்து கீழே வரும்போது இந்த ஃபஸ்ட்டை விட்டுடணும். ஸ்டார்டிங்க்கு நெக்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு 1 ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் ஷார்ட் ஃபார்மேட். இப்போ பாருங்கள், போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த லேயரை விட்டுடலாம், விட்டுட்டு 2ல் ஒரு ஸ்டிச், 3ல் ஒரு ஸ்டிச், மறுபடியும் அங்கேருந்து வரும்போது அங்கே எது ஃபஸ்ட்டு இது இந்த 3 லேயர் அதை விட்டுட்டு 2ல் ஒரு ஸ்டிச், 3ல் ஒரு ஸ்டிச். இப்படி தான் இந்த ஷார்ட் ஃபார்மேட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த ஷார்ட் ஃபார்மேட் திடீர்னு மறந்துருச்சுன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஷார்ட் ஃபார்மேட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இங்கேருந்து போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டுடணும், செகண்டு, தேர்டு, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இந்த ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, இப்போ நார்மலாக படிக்கிற விஷயத்தில் கூட நமக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக அதை லேர்ன் பண்ணிடலாம். தேர்ட் லேயர் திருப்பி அங்கேருந்து வரும்போது அந்த ஃபஸ்ட்டான தேர்ட் லேயரை விட்டுறணும், செகண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி தான் இதை ஒரு ஷார்ட் ஃபார்மேட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபெதர் ஸ்டிச். அந்த எழுதியும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி ஷார்ட் மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சோட பெனிஃபிட் என்னென்னா, அதாவது ஃபெதர்னால் என்னென்னா மயில் தோகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோகை தான் நம்ம ஃபெதர் சொல்கிறோம். இப்போ ஒரு பீகாக் டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃபில்லிங் மெத்தட் வச்சு தாம்பூர் ஸ்டிச், லீஃப் ஃபில்லிங் மெத்தட், அந்த மாதிரி ஃபில்லிங் மெத்தட்ஸ் வச்சு அதை ஃபில் பண்ணிடலாம். ஆனால் அதோட ஃபெதர் வந்து நமக்கு ரியாலிட்டிக்காக இருக்கணும்ல. ஒரு பீகாக் டிசைன் பண்ணால் அது நமக்கு பார்க்கவே நல்லா ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கும். ஃபெதரை சும்மாலாம் நம்ம ஃபில்லிங் மெத்தட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபெதரை இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும், அப்போ தான் அது ரியல் ஃபெதர் மாதிரி இருக்கும். இது நார்மலாக ஃபெதர் ஸ்டிச். இதை வச்சு பண்ணும்போது இதை வச்சு இந்த ஃபெதர் ஸ்டிச்லேயே லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குது. நான் அதை லாஸ்ட்டாக ஒரு கின்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஃபுல்லாக அந்த ஸ்டிச் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கலை, ஒரு வீடியோ மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரின்றது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அது வந்துடும். பீகாக் ஃபெதர்னு வரும்போது அதோட ஃபெதர் வந்து லீஃப் இல்லையே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராயிங் பண்ணுற மாதிரி இப்படி ட்ரா பண்ணி அதில் லேயர்ஸ் வச்சு போடலாம். இது வந்து எப்படின்னா 3 லேயர் பீகாக்காகவும் ட்ரா பண்ணலாம், 2 லேயர் பீகாக்காகவும் ட்ரா பண்ணலாம். அந்த 2 லேயர் பீகாக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 லேயர் பீகாக்காகவும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுலேயே ஷேடட் கொடுக்குற மாதிரி இன்னொரு கலர் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ் மாதிரி அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃபெதர் ஸ்டிச். இதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேயர்ஸ் எந்த மாதிரி இருக்குது பார்க்குறது தான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துக்கோங்க, அப்படியே ரொம்ப நெருக்கமாக அவ்வளோ ஸ்பேஸே இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் லேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். தேர்ட் லேயர் பாருங்கள், ஸ்பேஸ் தெரியும். இதுதான் இந்த ஸ்டிச்சோட இதையும். பீகாக்கோட தோகையும் அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அந்த ரொம்ப வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த லேயரில் இது ரொம்ப நெருக்கமாகவும் இதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஃபெதரை வந்து நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 லேயராகவும் பண்ணலாம், இல்லை ஸ்டோன்ஸ், அதாவது என்னது ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை நான் ஒட்டி அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அது ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி பீகாக்ஸ் தான் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது இந்த கிளாஸஸ்லாம் நான் கற்றுக்கல, என்னோடய கிளாஸஸில் அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். நார்மல் பீகாக் ஃபெதர்னால் அந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதே மெத்தடில் வச்சு பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் அதுவுமே நல்லாயிருக்கும். 2 லேயர் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதில் லேயர்ஸ் கொடுக்கும்போது அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக எடுக்கணும், எல்லாமே எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதுக்காக தான் நான் இந்த ஃபெதரையும் சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக.
உங்களோட க்ரியேட்டிவால் இந்த மாதிரி ஃபெதர் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இதுவும் கிளாஸ் எடுக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு பீகாக் ஃபெதர் அந்த டிசைன் பண்ணும்போது நான் எந்த மாதிரினா, அந்த இதுக்கு முன்னாடி கிளாஸ் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு பேசிக்காக வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன். சேம் மெத்தடாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுவும் அதுவும் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தையும் நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணாலும் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பண்ணாலும் அந்த பீகாக் ஃபெதர் வந்து சேமாக தான் இருக்குன்றதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி. அதை நான் உங்களுக்கு தெளிவாக நெக்ஸ்ட் அந்த பீகாக் ஃபெதரில் சொல்கிறேன். இப்போ இதுவும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபெதரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வரும்போதும் அந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டு செகண்ட் லேயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்டார்டிங், கீழேருந்து மேலே போகும்போது ஃபர்ஸ்ட்டை விட்டுட்டு செகண்ட் அண்டு தேர்டு, அந்த மாதிரி ப்ரொசீஜர் வச்சுக்கோங்க. நான் எழுதிருக்கலே பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் லேயரும் தேர்ட் லேயரும் மறுபடியும் 1க்கு வந்துடணும் ஸ்டார்டிங். அந்த மாதிரி இதை எழுதி வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்துடும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃபர்ஸ்ட் லேயர் எந்த மாதிரி டைட்டாக ஸ்பேஸ் இல்லாமல் நெருக்கமாக, செகண்ட் லேயர் அதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, தேர்ட் லேயர் எப்படி இது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இது ரியலாக நம்ம பீகாக் ஃபெதர் ட்ராயிங் பண்ணி அதில் அப்ளை பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதுதான் அந்த ஸ்டிச்சுக்கு உரியது. அந்த டிசைனில் அப்ளை பண்ணும்போது தானே அதோட இதே நமக்கு புரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த டிசைன்லேயே நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ எண்டு பண்ணியாச்சு. இந்த சென்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு குட்டி லாக் போட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பீட் கொடுத்து நம்ம இதை டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் தெரியாமல், ஏன்னா நம்ம ஒரே இடத்துல குத்துனதுனால இங்கே ஹோலும் நல்லா விழுந்துருக்கு. ஸோ இங்கே ஒரு பீட் கொடுத்து நம்ம அதை டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் சுற்றி பீட் கொடுத்து நடுவில் இப்படி குத்தி குத்தி பீட் கொடுத்து இதையும் டெக்கரேட் பண்ணலாம். இது ஃபுல்லாக சுற்றியும் டெக்கரேட் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவ் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டெக்கரேட் நல்லா பண்ணலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நார்மலாக ஒரு லீஃப் டிசைனில் எந்த மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் ஒரு லீஃப் டிசைன், ஓகேவா. இப்போது இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது 1 லேயர், இது 2, இந்த மேலே இருக்க எல்லாமே 3. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து 2க்கு போகணும். இதுக்கு பக்கமாகவே 3 வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மேலே இருக்கிற பார்ட் எல்லாம் 3. ஸோ இதுக்கு பக்கமாகவே 3. திருப்பி அங்கேருந்து எழுத்துட்டு 1 ஸ்டார்டிங் பாயிண்ட், திருப்பி 2 3, திருப்பி 1 ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மாதிரி போடும்போது இதுக்கு முன்னாடி பாங்க, நான் இதுக்கு முன்னாடி எடுத்தேன் இது ஒரு லீஃப் ஃபில்லிங் மெத்தட், இது ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல்டு, இதுவும் ஒரு லீஃப் ஃபில்லிங் மெத்தட். இப்போ இதுவும் இது பார்த்தீங்கன்னா இது 2 லேயராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் உண்டு. இது அதே மாதிரி இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இங்கே நெருக்கமாக வரும், இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் நெருக்கமாக வரும், இங்கே ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரியும் லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் தான். ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.